இந்த வீடியோவை நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பார்ட் 1ல் ஃபொண்டன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையானன்னு சொல்லி ஃபொண்டனை வந்து உருட்டி எடுக்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து ஒரு டம்மியில் வந்து என்னென்ன நாங்கள் குழச்சி எடுத்த ஃபொண்டனை கவர் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் 2 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிளியரான விளக்கம் கிடைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கீக்கி. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், மோஸ்ட்லி கமெண்டில் வந்து ஒரு கமெண்ட் என்னாலும் பண்ணியிருக்கு, மக்கா ஃபவுண்டன் ரெசிபி போடுங்கன்னு சொல்லி. அப்போ நானும் போடணும் நினைப்பேன். ஆனால் வந்து நிறைய கேப் ஆகிட்டு, அப்போ இன்றைக்கு அந்த வீடியோவை தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் தேவையான பேசிக்காக என்னென்ன திங்ஸ் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் போக போக அதுக்கு இப்போ ஃபவுண்டனை நாங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்கு வந்து இப்போ கேக்லேயோ அல்லது ஒரு டம்மிலேயோ போடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு சொல்லி வீடியோ போகும்போது அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பேசிக்காக ஃபவுண்டன் குழைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து ஐசிங் சோறை அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் மோத்தா அந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து நல்லா குழைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் சன்னு சொல்லி ஒரு பிராண்டில் எடுத்திருக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 900 ரூபா. நான் என்னெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டுமே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் விரும்பினா இதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லையான்னு சொன்னால் நிறைய பிராண்ட் இருக்குது, அதுகள் எல்லாமே மோஸ்ட்லி வரும். நீங்கள் அதுலேயும் போய் செய்து பார்க்கலாம். அடுத்து வந்து குளுக்கோஸ் சிரப் தேவை. குளுக்கோஸ் சிரப் வந்து பேக்கர்ஸ் மேன் எடுத்திருக்கிறேன். இதில் வேறு வேறு பிராண்ட் எல்லாம் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. நீங்கள் அதுவும் வேண்டலாம், இதுவும் வேண்டலாம். என்னிட்ட இது இருக்குது, நான் அதனால் இதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது கிளிசரின் எடுத்திருக்கிறேன். இந்த கிளிசரின் வந்து பேக்கர்ஸ் மேண்ட் தான். இதுவும் இது 150 ml. இது பார்த்தீங்கன்னா 500 கிராம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினானது வந்து ஜெலட்டின் தான். ஜெலட்டின் வந்து நான் லூஸில் தான் எடுத்துருக்கிறேன். மோத்தா எல்லாமே இருக்குது, சின்ன சின்ன பாக்ஸில் வர்ற மாதிரி கிராம் கணக்கில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை எடுக்கலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் அது ப்ரைஸ் கூட. நீங்கள் லூஸில் வேண்டதும் கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாக இருக்கும். அதுலேயே நீங்கள் நல்ல ஒரு நீட்டான ஃபவுண்டனை உருட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நான் லூஸில் தான் வேண்டி வச்சிருக்கிறேன். இப்போ சுடுதண்ணி எடுத்திருக்கிறேன். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு நான் வந்து டபுள் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இதன்னு சொன்னால் இது கேண்டில் இருக்கிறபடியாக இதுக்கு உள்ள வச்சுட்டு நாங்கள் இதண்டி எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சுடாது. இதுவே நீங்கள் இதுக்கு வச்சு எடுக்கிறேன்னா சில சுடப்பாகும். அதனால நான் இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இந்த கரண்டி தான் எடுக்க போகிறேன். இந்த கரண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜெலட்டின் இதே கரண்டியால் தான் நீங்கள் மற்ற எல்லா கிளிசரினாக இருந்தாலும் சரி, குளுக்கோஸ் சிரப்பாக இருந்தாலும் சரி, இதால் தான் எடுக்கணும். இந்த கரண்டியால் தான் எடுக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு இது தேவைன்னா கொஞ்சம் பெரிய இது உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரண்டியை எடுத்துக்கொள்ளலாம். அதே கரண்டியால் தான் எல்லாமே எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் எனக்கு ஒரு இப்போ கொஞ்சம் நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காகத்தானே, அதனால இந்த கரண்டியை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கரண்டியால் ஒரு கரண்டி ஜெலட்டின் எடுக்கிறேன். ஒரே அளவாக கூடாமல் இப்படி அளவாக எடுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு கரண்டிக்கு ஒரு கரண்டி ஜெலட்டின் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு கரண்டி ஜெலட்டினுக்கு இந்த கரண்டியாலேயே 4.5 கரண்டி சுடு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 3 4 4.5 கரண்டி எடுத்துட்டு டபுள் பாயில் பண்ணி இதுக்குள்ளேயே வச்சு நான் கரைச்சி எடுக்க போகிறேன். இந்த தண்ணியிலேயே நாங்கள் இந்த ஜெலட்டினை கரைச்சி எடுக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் சுகர் மாதிரி இருக்கும். அதை நாங்கள் இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்த பிறகு தான் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் போடணும். குளுக்கோஸ் சிரப், கிளிசரின் எல்லாம். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நீட்டாக கரைச்சிடுங்க. இனி குளுக்கோஸ் சிரப்பும் இதால் ஒரு கரண்டி தான் எடுக்க போகிறேன். எடுக்கும்போது கூடத்தான் வரும், குறை பண்ணாங்க. ஓகே, ஒரு கரண்டி எடுத்துட்டேன். கிளிசரினும் ஒரு கரண்டி எடுப்போம்.
ஓகே. ஓகே, இப்போ நான் நல்ல வடிவா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கரைச்சி எடுத்த நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண போகிற எல்லா பாத்திரமுமே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்ச பாத்திரங்களாக தான் எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் ஃபொண்டன் வந்து பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட ஆகிலும் வந்து ஹீட்டான இடத்துல நாங்கள் வச்சு செஞ்சோம்னாலும் எங்களுக்கு வந்து அவ்வளவு நல்ல ஒரு பதம் பெறாது. கொஞ்சம் என்னென்னு சொல்ல டக்குண்டு கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து வெயில் காலம் தானே, கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முதல் வேலைக்கு அல்லது ஈவினிங் டைமில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் கரைச்சி வச்ச மிக்ஸை வந்து இருக்க விட்டுட்டேன். இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. எல்லாமே இந்த ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் கழுவி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் நீங்கள் பாத்திரங்கள் வச்சுருக்கணும். அதோட ஆகலும் ஹீட்டான டைமில் சரியான வெயில் டைமில் செஞ்சீங்கன்னாலும் ஃபொண்டன் டக்குண்டு காஞ்சி போயிடும். ஒன்றில் நீங்கள் ஏர்லியாக மார்னிங் செய்யணும், இல்லையான்னு சொன்னால் வெயில் போக வட்டிக்கு ஈவினிங் டைம் செய்யணும். மற்றது மழை காலத்தில் செய்கிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா ஃபொண்டன் உருகி உருகி உவனிச்சு கொண்டு இருக்கும். இப்போ நீங்கள் செய்கிற எல்லாமே அந்த உருகி உருகி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த டைம் உங்களுக்கு சரி ஆர்டர் வந்துட்டு நீங்கள் செய்தே ஆகணும்னு சொன்னால் ஒரு வழி இருக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் ஃபொண்டன் ஃபுல்லாக செய்து முடிச்சுட்டு அந்த வார்ம் லைட் இருக்குது தானே, நாங்கள் இந்த குண்டு பல்ப்பு மாதிரின்னு சொல்லுவோமே, அந்த பல்பை போட்டு லைட்டு கீழே வச்சிங்கன்னு சொன்னால் உருகாமல் அப்படியே இருக்கும். பிறகு நீங்கள் அவைக்கு எடுத்து கொடுப்பீங்க தானே, அப்பேக்குள்ள உருகுவானா. ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு அவைக்கு உருகாமல் எடுத்து கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வார்ம் லைட்டுக்குள்ள நீங்கள் செய்த ஃபொண்டனை வச்சிங்கன்னா செய்து போட்டு வைக்கணும். குழச்ச ரெசிபி இல்லை, ஃபொண்டன் செய்து போட்டு வைக்கணும். அதை செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் உருகாமல் இருக்கும். நிறையவா ஐசிங் சுவரை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 குழைங்க. கரண்டியாலையும் சிலர் செய்வினோம், நான் கையால் தான் செய்கிறேன். அதனால நான் செய்கிற மாதிரியே உங்களுக்கு செய்து காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 செய்யணும். முதல்ல இப்படி தணிஞ்சு இப்படி இந்த மாதிரி ஒட்டும். சிலர் சொல்லுவினம் 15 கிராம் அல்லது 10 கிராம் 5 கிராம் நீங்கள் ஜெலட்டின் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ சுகர் போடுங்க, இத்தனை கிலோ போடுங்க, இத்தனை கிராம் போடுங்கன்னு சொல்லுவினம். அதை பார்த்து செய்யாதீங்க. என்னன்னு சொன்னால் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா டக்கண்டு ட்ரை ஆகிடும். அப்போ ஐசிங் சுகர் வந்து அளவு குறைவாக போட வேண்டி வரும். சில வேளை வந்து நீங்கள் வேலியாக செய்கிறீங்கன்னு சொன்னால் டக்கண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது காணாமல் இருக்கும். கொஞ்சம் ஐசிங் சுகர் கூடி குறையும். அப்போ அவையோட அளவுகளை நீங்கள் பார்த்து செய்யாதீங்க. அது நான் அப்படி தான் சொல்லுவேன். இந்த சிலர் அப்படி செய்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சரியாக வந்திருக்கும். இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறார்கள், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி தான் செய்யணும். 2 கையாலையும் செய்கிறேன். லைட்டாக இறுக்கி அமுத்தி புளிஞ்சு அப்படி செஞ்சிங்கன்னா ஐசிங் சுகர் ஹார்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கும். இப்படி லைட்டாக இழுத்து இப்படி, பிறகு லைட்டாக இழுத்து இப்படி. இது வந்து பீட்சா கட்டுற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பீட்சா எல்லாம் கட் பண்ணுவோம். அது வந்து ஃபொண்டனுக்கு வந்து முக்கியமாக தேவையாக இருக்கும். சைட்டுகள் கட் பண்ணுற அதுகளுக்கு. அதனால தான் வந்து நான் இந்த சைடில் ஒட்டி இருக்கும் தானே, அதுகளை முன்னமே வலிச்சு நீங்கள் செய்யணும். இப்போ பாத்திரம் சொன்னால் பாத்திரத்தில் சைட்ல எல்லாம் அந்த நாங்கள் விட்ட இது வந்து ஜெலட்டின் கரைச்சமே அது வந்து ஓடி போய் அங்காலே நிற்கும். அப்போ எங்களுக்கு அதை விட்டுட்டு நாங்கள் குழைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அளவு காணாமல் போயிடும். அப்போ நாங்கள் அதுகளையும் வலிச்சு சேர்த்து குழைக்கணும். இப்போ நாங்கள் ஒட்டுதுன்னு சொல்லி போட்டு அதிகளவாகவும் போடக்கூடாது. இப்போ ஓரளவு எங்களுக்கு இப்போ நார்மலாக நாங்கள் குழைச்சி கொண்டு வரையில முதல் நல்லா ஓட்டும், பிறகு கொஞ்சம் ஒட்டுறது குறைவாக இருக்கும். பிறகு நீங்கள் அதுவுமே ஒட்டுன்னு வாங்க இப்படி இருக்கும். இப்போ நான் சுகர் மேலே இப்படி இருக்கிறபடியா எனக்கு ஒட்டே இல்லை, இது காணாது. இங்கே கொஞ்சம் இப்படி ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் சரி. இப்போ நான் மேலால் சுகர் தூவினபடியே எனக்கு ஒட்டையில் ஃபுல்லாக குழைச்சி முடியும், இது காணாமல் தான் வரும். இன்னும் சுகர் போட வேண்டி வரும். அதோடு இப்போ நீங்கள் ஒரு 3 தட்டு கேக்கு அல்லது வந்து 3-4 ஹைட்டாக லேயர் வச்ச வந்து ரெஜி ஃபோம் அந்த மாதிரி அதில் போடுறீங்கன்னு சொன்னால்
நான் என்ன செய்வேன்டா ஜெலட்டினை வந்து ஒன்றாய் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். ஒரே இதாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். அதில் வந்து அரைவாசியத்தான் வந்து ஐசிங் சுகர் போட்டு குழைப்பேன். மிச்சத்தை வந்து வச்சிடுவேன். வச்சா என்ன செய்வேன்னா அது ஜெலி மாதிரி வந்துடும். இப்போ நாங்கள் குழச்சி போட்டு அரைவாசி எடுப்பேன் தானே, குழச்சி போட்டு இந்த ஜெலட்டின், கிளிசரின், மற்ற குளுக்கோஸ் ரப்பர்ட்டு மிக்ஸ் பண்ணோம் தானே, அதை மிக்ஸ் பண்ணி போட்டு எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை விட்டுருவேன். அது வந்து ஜெல்லி மாதிரி வந்துடும். பிறகு நாங்கள் திருப்பி மிச்சம் காணாது ஜூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் திருப்பி நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வச்சு லைட்டாக வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா உருகி வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து ஜூஸ் பண்ணலாம். மொத்தமாக நீங்கள் குழச்சிங்கன்னா என்ன ஆமாண்டா, இந்த காற்றுகளெல்லாம் பட்டு டக்குண்டு காஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்க, இதுதான் சரியான பதம். அவ்வளவா விட்டுரு, லைட்டான ஒரு ஒட்டுற தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் போட போட எனக்கு ஒட்டி கொண்டே இருக்குது, அப்போ இப்படியே போட்டு கொண்டு இருக்கவான்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன செய்யுங்க, உருட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி விட்டுருங்க. இந்த காற்று படணும், காற்று பட விட்டி கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாகிற தன்மையாக வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து ஜூஸ் பண்ணலாம். சுவர போட போட கூட கூட போட போட என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் ட்ரை ஆகிரும், உங்களுக்கு உருட்டுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு அளவானி தான் வந்து உருட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எடுத்த பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அளவில் உருட்டி எடுத்துடலாம். வேணுமாட்டா நீங்கள் வெளியே வைக்கலாம். இல்லை எனக்கு சரியான பதத்தை நான் குழச்சி எடுத்துட்டேன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு கவரில் போட்டு வைக்கணும், காற்று போகாத மாதிரி. இல்லையோன்னு சொன்னால் டக்குன்னு காஞ்சி போயிடும். அதனால தான் இந்த ஃபொண்டன் வந்து அடிக்கடி சிலருக்கு வந்து வெடிக்கிற தன்மையாக இருக்கும், அந்த மாதிரி வர்றது. இப்போ நான் குழச்சிட்டேன், இதை வந்து ஒரு கவரில் போட்டு வைப்பேன். இப்போ நான் குழச்சி எடுத்துட்டேன், இதை இந்த பேக்கில் போட்டு காற்று போகாமல் நல்லா சுற்றி வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் கூடுதலாக சுற்றி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுங்கோ. எடுத்து போட்டு மிச்சத்தை நீங்கள் இந்த மாதிரி பேக்லேயே போட்டு சுற்றி வைங்க. இல்லைன்னு சொன்னால் காற்று போயிட்டேன்னா நீங்கள் அப்புறம் பாவிக்கவே இல்லாது, உங்களுக்கு உருட்டி போடுறது கஷ்டமாக இருக்கும். போட்ட பிறகு நல்லா விரித்து ஸ்மூத் பண்ணி தண்டது கஷ்டமாக இருக்கும், எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அளவளவாக எடுத்து பாவிச்சு கொள்ளுங்க. இப்போ நான் போட்டுட்டேன். என்னிட்ட வந்து பெரிய பெரிய டம்மி தான் இருக்குது. அதனால் இப்போ ஒரு குட்டி டம்மி ஒன்று எடுத்து அதில் வந்து உருட்டி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. அதுலேயும் கொஞ்சம் நான் இப்போ நான் செய்யும்போது என்னெல்லாம் எனக்கு பிழைச்சது அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை நான் குழச்சி வச்சுட்டு நான் அந்த டம்மி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நாங்கள் உருட்டின ஃபொண்டனை வந்து நான் ஒரு டம்மியில் விரித்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து இந்த டம்மி தான் எடுத்திருக்கேன். இந்த டம்மி நான் யூஸ் பண்ண விட்டுட்டேன் கண்ணால். இது கரம்பேன் அந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு சும்மா இதுன்றதுக்காக நான் இந்த டம்மி எடுத்திருக்கேன். இந்த சின்னனா இருக்கிறபடியாக கொஞ்சம் நான் குழச்சி இதுக்கு வந்து போதுமாக இருக்கும். பெருசுன்னு சொன்னால் காணாமல் வரும், அதனால் இதை எடுத்திருக்கிறேன். மற்ற வந்து ஒரு அளவு நாடா எடுத்திருக்கேன். அளவு நாடா தான் வேணுமெண்டில்லை, நூல் கூட எடுக்கலாம். மற்ற வந்து இது வந்து ரோலிங் பின்னு சொல்லுவோம். இதை வந்து நான் வந்து முதிரை மரம் நினைக்கிறேன், அப்பா கொண்டுச்சு. இது வந்து இப்படி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் உருட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு தள்ளி போயிடும். இது வந்து சப்பு அதில் இருக்கிறது, இது கடையில் வேணுனது. இது வந்து உருட்ட போகாது அந்த காலத்துக்கு. அப்போ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி இது செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்ன ஃபொண்டன்கள் சின்ன வேலைகள் அப்படி உருட்டுறேன்னு சொன்னால் அது இதுவுமே ஒரு குட்டி ரோலிங் பின். நீங்கள் வந்து இந்த டூல்ஸ் அந்த டாய்ஸ் செய்வீங்க தானே, அதுக்குள்ளே வரும் இந்த குட்டி பின். இதுவும் கூட வந்து சின்ன சின்ன இந்த விளிம்புகள், இந்த மாதிரி விளிம்புகள் இருக்குது தானே, இந்த விளிம்புகள் இப்படி மடிக்கிறதுக்கு அதுகளுக்கும் எல்லாம் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்ட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்க, இல்லையான்னு சொன்னால் பரவாயில்லை, பெருசு இருந்தாலும் பரவாயில்லை. மாதிரி ஃபொண்டனை விரித்து உருட்டுறதுக்கு இந்த போட் எடுத்துருக்கிறேன். இது தண்ணி பட்டு பொங்கிடுது. நீங்கள் இப்படி போட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தண்ணியால் கழுவாதீங்க, பொங்கிடும். இப்போ தெரியல உங்களுக்கு, இப்படி பொங்கிட்டுது. இல்லையான்னு சொன்னால் பெரிய சைஸ் மாபிள் இருக்குது தானே, மாவுள்ளையும் உருட்டலாம். நான் என்ன செய்வேன்டா, இது வந்து பொங்கினபடியாக இந்த மேலுக்கு வந்து அந்த டெம்பரரியாக நாங்கள் லெவல் சீட் மாதிரி அடிப்பேன் தானே இந்த வீட்டுக்கு, அந்த ஷீட் ஒன்று தான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ காணில்லை, அதில் தான் நான் உருட்டி எடுக்கிறேன் கூட. அது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கும், பெரிய சைஸ் மாபிள் மாதிரி இருக்கும், உருட்டாவும் ஈஸியாக இருக்கும், தூக்கி கொண்டு போகாதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி அதுதான் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ சின்ன சைஸ்ன்றபடியாக இதை எடுத்துருக்கிறேன்.